சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 12 மாதங்கள் காத்திருந்து தேர்வுகளை எழுதி ஒட்டுமொத்தமாக அனைத்தும் முடிவடைந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல மேடையில் நம்ம ஏறி நிக்கிறோம். நம்ம இப்ப என்னவா ஆக போறோம் அப்படின்றதுதான் நமக்கு இருக்க போற மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்னும் 24 மணி நேரத்தில் வெளியாகிறது தேர்வு முடிவுகள். பரபரப்பான ஒரு சூழ்நிலையிலே தமிழகம் தற்போது இருக்கிறது. நாளை தமிழ்நாட்டுல காலை 9:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் மாணவ செல்வங்கள் அனைவருமே ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா குஷியாக இருக்கிறார்களா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா பாதி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாலியா இருக்கிறாங்க, பாதி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த ஒரு சூழ்நிலையிலே 12th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா பப்ளிக் எக்ஸாம் எழுதி இருக்கக்கூடிய ஒரு விதமான மாணவ செல்வங்களுக்குமே ஒரே ஒரு பயப்படாம விஷயம் சொல்றேன். கண்டிப்பா நிறைய மார்க்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. எல்லா டீச்சர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால வந்து நீங்க பெருசா பேனிக் அடைய வேண்டிய அவசியம் அப்படின்றது எனக்கு தெரிந்து கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை நேரடியாகவே மொபைல் எண்ணுக்கே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். யாருக்குமே உங்களுடைய ரிசல்ட்டை நீங்க மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா சொல்லுங்க ஓகேங்களா. என் பொண்ணு இவ்வளோ மார்க் எடுத்துட்டாலே, என் வீட்டுக்கார் இவ்வளோ மார்க் எடுத்துட்டாலே, உங்க மகன் எவ்வளோ எடுத்தா அப்படின்லாம் யாராவது கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னா, என்னுடைய மார்க்கு நான் எடுத்தது மூட்டு போயிட்டே இருக்குன்னு கூட சொல்லிடுங்க ஓகேங்களா. யாரும் உங்களை ரொம்ப ஓவரா வந்து பார்த்தீங்கன்னா சீனாங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி போன முறையே வந்து சொன்னாங்க. அதனால வந்து நிறைய பேர் வந்து ப்ரெஷர் ஆகி அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தவறான முடிவாக போயிடுது. ஸோ அதனால வந்து இந்த ஒரு மதிப்பெண் உங்களை தீர்மானிக்க போவது கிடையாது. இந்த மார்க்ஸ் மட்டும்தான் உங்களுடைய லைஃப் அப்படின்றது கிடையாது ஓகேங்களா. அதை புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து அனைத்து பாடங்களிலுமே எனக்கு தெரிந்து ஓரளவு பேப்பர் கரெக்ஷன் என்பது மிகுந்த ஈஸியாக வந்து டிக் செய்யப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக இருக்கட்டும், ஆங்கில பாடமாக இருக்கட்டும், அல்லது கணித பாடமாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், ஹிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, காமர்ஸு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸு, இது போல நிறைய பாடங்களில் மதிப்பெண்கள் கரெக்டாக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ அதனால வந்து நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டல, பெருசா பேனிக் ஆக வேண்டாம், பேனிக் அடையக்கூடாது. எப்படி பார்த்தாலுமே ரிசல்ட் வந்து நமக்கு ஃபேவரபிளா தான் வரப்போகுது ஓகேங்களா. 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் பயப்படாம இந்த ரிசல்ட்ஸை நம்ம அழகாக எதிர்கொள்ளலாம் ஓகேங்களா. ஒருவேளை ஒரு சில தொகுதிகளில் ஒரு சில விதமான இடங்களில் வந்து நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு சில பாடங்களில் மாற்றி சொல்லிட்டேன், பாடங்களை நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா மீண்டும் உங்களுக்கு பொது தேர்வுகள் இருக்கிறது ஓகே. நாளைக்கு சிறப்பு நேரலை நம்முடைய சேனலின் சார்பாக இருக்கிறது. ஸோ நிறைய அப்டேட்ஸ், ஏகப்பட்ட அப்டேட்ஸ் ஒன் பை ஒன்னா இருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால வந்து எதுவுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுற மாதிரி வந்து கிடையாது. ஸோ எல்லாமே இருக்கு, எல்லாமே நல்லாவே வந்து பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி அவங்களும் நியூஸஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லா நியூஸஸுமே இருக்குது ஓகேங்களா. 1 இல்லை 2 இல்லை, ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, தயவு செஞ்சு தப்பான முடிவு எடுத்துக்காதீங்க ஓகேங்களா. இந்த ரிசல்ட் உங்களே தீர்மானிப்போம். ஏன் என்னன்னா சொல்லிட்டோம், எக்கேடு கெட்டு எவனா போட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருங்க ஓகே.